ஹலோ நண்பர்களே, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வாஸ்டெக் சேனல். என்னுடைய நேம் சதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ரெட்மி 9ஓட ஸ்பெசிஃபிகேஷன் அண்டு ப்ரைஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த மொபைலில் என்ன புதுசாக இருக்குது, இந்த மொபைல் எப்போ லான்ச் பண்ண போகிறாங்க, எப்போ வந்து சேல் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலும் இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னால் நம்ம சேனலை நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலோட வீடியோஸ்லாம் உங்கள் மொபைலுக்கு வரும். ஸோ மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது இந்த மொபைலோட டிஸ்பிளே வந்து பார்த்திங்கன்னா 6.53 இன்ச்சு ஃபுல் ஹெச்டி ப்ளஸ் ஐபிஎஸ் டிஸ்பிளே தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இதோட ரெசல்யூஷன் பார்த்திங்கன்னா 2340x1080 ஃபுல் ஹெச்டி வந்து கொடுத்துருக்காங்க. இதோட ஸ்க்ரீன் டு பாடி ரேஷியோ பார்த்திங்கன்னா 89.83% வந்துருக்கு. இது வந்து 400 நிட்ஸ் வரைக்கும் பிரைட்னஸ் அப்படிங்கிறது நீங்கள் வச்சுக்கலாம். இந்த டிஸ்பிளே பார்த்திங்கன்னா சன்லைட் மோட் அப்படிங்கிறதையும் சப்போர்ட் பண்ணும். ரெண்டாவது கார்னிங் கொர்லா கிளாஸ் பார்த்திங்கன்னா 3 வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட கேமரா பார்த்தீங்கன்னா பின்புறம் மொத்தம் 4 கேமரா கொடுத்துருக்காங்க. 13 மெகா பிக்சல், 8 மெகா பிக்சல், 5 மெகா பிக்சல், 2 மெகா பிக்சல் அப்படின்ட்டு இது ஒரு குவாட் கேமரா செட்டப். இதில் மெயின் கேமரா பார்த்தீங்கன்னா 13 மெகா பிக்சல் வைட் ஆங்கிள் கேமராவை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா 8 MP அப்படிங்கிறது அல்ட்ரா வைட் கேமராவை கொடுத்துருக்காங்க. 5 மெகா பிக்சலுக்கு வந்து மேக்ரோ கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. 2 மெகா பிக்சலுக்கு பார்த்தீங்கன்னா டெப்த் சென்சார் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. முன்புறத்தில் செல்ஃபி கேமரா வந்து பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. மொத்தம் டோட்டலாக பேக் சைடில் 4 கேமரா, ஃப்ரண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலோட பேட்டரி வந்து பார்த்தீங்கன்னா 5020 mAh கொடுத்துருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா 18 வாட்ஸுக்கு வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங் வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா சார்ஜிங் போர்ட் வந்து டைப் சி தான் வருது. இந்த லோ பட்ஜெட்டுக்கு இந்த 5020 பேட்டரி ஓகே தான். இந்த மொபைலோட ப்ராசஸர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் MediaTek Helio G80 அப்படிங்கிற ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் ப்ராசஸர் தான். இதில் மொத்தம் பார்த்தீங்கன்னா 8 கோர் யூஸ் பண்ணியிருக்காங்க. 6 கோர் அண்டு 2 கோர் அப்படின்னு தனியாக பிரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்தீங்கன்னா பேக் சைட்லேயே கொடுத்துருக்காங்க. அண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸ் லாகும் கொடுத்துருக்காங்க. இதில் சிம் ட்ரே வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடும், லெஃப்ட் சைடில் வந்து வால்யூம் பட்டன் அண்டு பவர் பட்டன் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மொபைலில் டுவல் சிம் கார்டு ப்ளஸ் மெமரி ஸ்லாட் அப்படிங்கிறதும் இருக்குது. இதில் டுவல் சிம்மும் பார்த்தீங்கன்னா 4G கனெக்டிவிட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா ஒயர்லெஸ் நெட்வொர்க்கை பொறுத்த வரைக்கும் ப்ளூடூத் பார்த்தீங்கன்னா 5.0 கொடுத்துருக்காங்க. இதோட ஒயர்லெஸ் எஃப்எம் ரேடியோவும் இருக்குது. இதில் என்எஃப்சியும் கொடுத்துருக்காங்க. அண்டு இந்த மொபைலோட RAM அண்டு ஸ்டோரேஜ் வந்து பார்ப்போம். ராமை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஒன்று 3GB RAM அண்டு 4GB RAM. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இன்டர்னல் ஸ்டோரேஜ் அது வந்து 32GB அண்டு 64GB கொடுத்துருக்காங்க. அதாவது 3GB RAM அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 32GBயோட இன்டர்னலோட வருது. 64GB இன்டர்னல் வந்து பார்த்தீங்கன்னா 4GB RAMோட வருது. ஓகே, இதுவரை நம்ம பார்த்ததில் இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் மொபைல் தான் அப்படிங்கிறது தெரியுது. இதில் யூஸ் பண்ணியிருக்கிற MediaTek Helio G80 பார்த்தீங்கன்னா ஒரு கேமிங் ப்ராசஸர். ஸோ கேமில் வர்றப்ப ரொம்பவே பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்கும். இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் வந்து 3 தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் இதுக்கு முன்னால் வந்து Redmi 8 வந்து பார்த்தீங்கன்னா கொரில்லா கிளாஸ் 5 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த தடவை ஏன் வந்து டவுன் கிரேட் பண்ணாங்க அப்படிங்கிறது தெரியல. ஓகே, ஓரளவுக்கு இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட் அப்படிங்கிறது தெரியுது. இதை எப்போ லான்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கம்மிங் August 4 வந்து லான்ச் பண்ணுறாங்க. இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக நம்ம எதுவும் சொல்லலை. பட்டு கெஸ் படி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸ்பெக்ட் பண்ணுற ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 9 to 10K இருக்கும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.